வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். குஜராத்தில் ரூபாய் 5,477 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பீகாரில் வாக்குகளை திருட அனுமதிக்க மாட்டோம். புர்னியா மாவட்டத்தில் இருசக்கர பேரணியில் ஈடுபட்ட நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். மக்களாட்சியை காக்க சுதர்சன் ரெட்டி வெற்றி பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மாநில உரிமைக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து போராடி வருகிறார். துணை ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு வாய்ப்பளித்தால் அரசமைப்பை காக்க முழு மூச்சோடு போராடுவேன் என வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி உறுதி. கட்சி ஆரம்பித்து விட்டோம் என்பதற்காக முதலமைச்சரை வசைபாடுவதா? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி. ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைக்க வழங்கிய அனுமதியை திரும்ப பெற வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். பஞ்சாப் மாநிலம் மண்டேலா பகுதியில் லாரி மீது டேங்கர் லாரி மோதிய கோர விபத்து. விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 21 பேர் படுகாயமடைந்தனர். இனி விரிவான செய்திகளை காணலாம். குஜராத்திற்கு நாளை முதல் 2 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் 5,477 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் பீகாரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் அவர் தனது சொந்த மாநிலமான குஜராத்திற்கு நாளை முதல் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாலை குஜராத் மாநிலம் அகமதாபாத் செல்கிறார். அங்குள்ள நரோடாவில் இருந்து நிக்கோல் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்துகிறார். ரோட் ஷோவில் 1 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று மாநில சுகாதார அமைச்சரும் பாஜக செய்தி தொடர்பாளருமான ருஷிகேஷ் பட்டேல் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் 133 கோடி 42 லட்சம் மதிப்பீட்டில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 1,449 வீடுகள் மற்றும் 130 கடைகளை திறந்து வைக்கிறார். மேலும் இந்த 2 நாள் பயணத்தில் அவர் ரூபாய் 5,477 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார். பீகாரில் வாக்குகளை திருட அனுமதிக்க மாட்டோம் என்று புர்னியா மாவட்டத்தில் இருசக்கர பேரணியில் ஈடுபட்ட நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவரும் பீகார் மாநில முன்னாள் துணை முதலமைச்சருமான தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் புர்னியா மாவட்டத்தில் இருசக்கர பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் ஏழைகளின் வாக்குகளை பாஜக திருட விரும்புகிறது என்றும், பீகாரில் இது நடக்க இந்தியா கூட்டணி அனுமதிக்காது என்றும், அரசியலமைப்பு நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்கிறது எனவும், ஆனாலும் சிறப்பு தீவிர திருத்தம் அரசியலமைப்பிற்கு எதிரானது. சட்டசபை தேர்தலில் பாஜக மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு பீகார் மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்றும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களாட்சியை காக்க சுதர்சன் ரெட்டி வெற்றி பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். துணை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணனும், காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பில் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டியும் போட்டியிடுகின்றனர். இருவரும் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டனர். இதையடுத்து அவர்கள் ஒவ்வொரு மாநிலமாக சென்று தங்களது கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி தமிழ்நாட்டிலிருந்து தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டிருந்தார். அதன்படி இன்று காலை சென்னை வந்தார். இதனை அடுத்து சென்னை தியாகராய நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக கூட்டணி கட்சி தலைவர்களான தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்ட தலைவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி விருந்து வைத்து ஆதரவை கோரினார்.
நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். அப்போது அரசியல் அமைப்பை பாதுகாக்கும் பணிக்கு சுதர்சன் ரெட்டி தேவைப்படுகிறார். சுதர்சன் ரெட்டி துணை ஜனாதிபதி பதவிக்கு தகுதியான வேட்பாளர். தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடியவர் சுதர்சன் ரெட்டி என்றும், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள அத்தனை பேரும் சுதர்சன் ரெட்டியை வேட்பாளராக ஏற்றுக்கொள்வார்கள் என்றும், நமது அரசமைப்பு சட்டம் ஆபத்தில் சிக்கியுள்ளது. மக்களாட்சியை காக்க சுதர்சன் ரெட்டி வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்த அவர், தமிழர் என்ற முகமூடி அணிந்து பாஜக ஆதரவு கேட்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மாநில உரிமைக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து போராடி வருகிறார் என்றும், துணை ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு வாய்ப்பளித்தால் அரசமைப்பை காக்க முழு மூச்சோடு போராடுவேன் என்று வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். துணை ஜனாதிபதி தேர்தல் வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி.பி. ராதாகிருஷ்ணன் நிறுத்தப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் கூட்டணி வேட்பாளராக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி போட்டியிடுகிறார். இரு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களும் தீவிரமாக ஆதரவு திரட்டி வருகின்றனர். அந்த வகையில் இன்று சென்னைக்கு வந்த சுதர்சன் ரெட்டி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் சிறந்த ஆளுமைகளுக்கு எனது மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. கல்வி, சுகாதாரத்தில் தமிழ்நாடு முன்னணியாக உள்ளது என்றும், மாநில உரிமைக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து போராடி வருகிறார். நான் நிறைய தீர்ப்புகளை வழங்கியுள்ளேன். தற்போது நீங்கள் எனக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும், எனக்கு வாய்ப்பளித்தால் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முழு மூச்சோடு போராடுவேன் என்றும் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். கட்சி ஆரம்பித்து விட்டோம் என்பதற்காக முதலமைச்சரை வசைபாடுவதா என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி எழுப்பினார். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை மாவட்டம் பாரபத்தியில் நடைபெற்றது. மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். இதற்கு திமுகவினர் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் விஜயின் பேச்சு குறித்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் சுமார் 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்து பல கஷ்டங்களை கடந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்றும், அப்படிப்பட்டவரை விமர்சித்து பேசுவது உகந்ததா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் விஜயின் குடும்பத்தினர் கலைஞர் கருணாநிதியுடனும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடனும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடனும் நன்றாக பழகிய குடும்பம்தான் என்றும், ஆனால் இன்று ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டோமே என்பதற்காக இதுபோல் வசைபாடுவது ஏற்கத்தக்கதா என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி எழுப்பினார். மேலும் முதல் மாநாட்டில் பேசும்போது நம்மை பார்த்து விசிலடிச்சாங்குஞ்சிகள் என்று மற்றவர்கள் சொல்லிவிடக்கூடாது, நாம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என விஜய் கூறினார். அவரது தொண்டர்கள் இப்போது முதிர்ச்சியாகிவிட்டனர். ஆனால் 2வது மாநாட்டில் விஜய் தான் விசிலடிச்சான் குஞ்சுகள் போல் பேசிவிட்டார் என்று தோன்றுகிறது என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைக்க வழங்கிய அனுமதியை திரும்பப் பெற வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி.வி. தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி.வி. தினகரன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ONGC நிறுவனத்தின் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைப்பதற்கான அனுமதியை தமிழக அரசின் மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் வழங்கியிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன என்றும், மாநில அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் வழங்கியிருக்கும் அனுமதியின்படி ராமநாதபுரம் மாவட்டம் தனிச்சியம், கீழ்செல்வனூர், பூக்குளம், வல்லக்குளம், அரியக்குடி உள்ளிட்ட 20 இடங்களில் ONGC நிறுவனத்தின் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைக்கும் பணிக்கு அப்பகுதி விவசாயிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது என்றும் டி.வி. தினகரன் தெரிவித்துள்ளார். மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ONGC நிறுவனத்தின் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைக்க வழங்கிய அனுமதியை உடனடியாக திரும்ப பெறுவதோடு, தமிழகத்தில் இனி எந்த விவசாய பகுதிகளிலும் இதுபோன்ற பணிகள் நடைபெறாத வகையில் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று டி.வி. தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலி பணியிடங்களே இல்லை என்று தெரிவித்த அமைச்சரிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு முறையாக பதிலளிக்காமல் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டத்தில் சுகாதாரத்துறை சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தந்த நிலையில் இன்று அதிகாலை பண்பொழி பகுதியிலிருந்து மேக்கரை அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கம் வரை நடைபயிற்சி மேற்கொண்டார்.
அதனைத் தொடர்ந்து சர்ப்ரைஸ் விசிட் என்ற பெயரில் வடகரை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக வடகரை அரசு மருத்துவமனைக்கு விருது வழங்க அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்தார். தொடர்ந்து தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கட்டண வார்டு மற்றும் மாற்றுத்திறன் உடையவர்களுக்கான சிறப்பு சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார். அதன் பின்னர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சுகாதாரத்துறை மூலம் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், வெறிநாய் கடியால் பாதிப்பிற்கு உள்ளாகும் நபர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனையில் தேவையான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் இருப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் பொது சுகாதார சேவையில் 6563 பணியிடங்கள் நிரப்பப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக கடந்த 18ஆம் தேதி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில், தமிழகத்திற்கு எந்த அரசு மருத்துவமனைகளிலும் காலி பணியிடங்களே இல்லை என கூறி பத்திரிகையாளர்களிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். குடியரசுத் தலைவர் பதவி என்பது தமிழ்நாட்டிற்கான தலைவர் பதவி அல்ல, இந்தியாவிற்கான தலைவர் பதவி என்றும் இதனை தமிழர் என்கிற அடையாளத்தை முன்னிறுத்துவதில் எந்த பலனும் கிடையாது என்று தூத்துக்குடியில் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணியை சேர்ந்த அர்ஜுன் மற்றும் சித்ரா தம்பதியின் திருமண விழா தூத்துக்குடியில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். விழாவை தொடர்ந்து தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது துப்புரவு தொழிலை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்காக நிரந்தரப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மாற்று கருத்தை முன்வைத்தோம் என்றும் அதை புரிந்து கொள்ளாமல் தூய்மை பணியாளர்களுக்கு எதிரான கருத்து சமூக வலைதளத்தில் வெளியானது அதிர்ச்சியாக உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் சுதர்சன் ரெட்டி இன்று சென்னை வந்துள்ளார். கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார் என்றும், இது தமிழ்நாட்டிற்கான தலைவர் பதவி அல்ல, இந்தியாவிற்கான தலைவர் பதவி என்றும், எனவே இதனை தமிழர் என்கிற அடையாளம் முன்னிறுத்துவதில் எந்த பலனும் கிடையாது என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே துணைத் தலைவராக குடியரசு துணைத் தலைவராக இருந்தவரை திரு தங்கர் அவர்களை அச்சுறுத்தி பணிவிலக வைத்திருக்கிறார்கள். இப்போது வீட்டு காவலில் சிறை வைத்திருக்கிறார்கள். அவருடைய நிலை என்ன என்பது கூட தெரியவில்லை. இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த கதி என்றால் குடிமக்களின் நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவரை அச்சுறுத்தி வீட்டு காவலில் வைத்துவிட்டு இந்த தேர்தலை நம் மீது பாஜக அரசு திணித்திருக்கிறது. இந்தியாவில் 8 கோடி பேர் சர்க்கரை நோயாலும் 22% பேர் இரத்த அழுத்த நோயாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று புதுச்சேரி மூலக்குளத்தில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கவலை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் சார்பில் டாக்டர் ப்ளூ இந்தியா ஃபவுண்டேஷன் தொடக்க விழா, இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது உணவு முறை மாற்றத்தால் நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்றவை ஏற்படுகிறது எனவும், உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் தெரிவித்தார். மேலும் 142 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் மட்டும் சுமார் 8 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், 22% மேற்பட்டவர்கள் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும், நகர பகுதிகளில் வாழும் மக்களிடம் உடல் பருமன் விகிதம் கவலை அளிக்கிறது எனவும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநரின் துணைவியார் பீனா கைலாஷ், உள்துறை அமைச்சர் நமசிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு உட்பட மருத்துவமனை ஊழியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவையில் செயல்படும் CSI மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஒருங்கிணைப்பில் 2 நாட்கள் நடைபெற்ற குறுமைய விளையாட்டுப் போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை ஸ்டெயின்ஸ் பள்ளி கைப்பற்றியது. கோவையில் செயல்படும் CSI மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஒருங்கிணைப்பில் கோவை நேரு ஸ்டேடிய வளாகத்தில் மண்டல அளவிலான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது.
2 நாட்களாக நடைபெற்ற போட்டியில் கோவை நகர பகுதிக்கு உட்பட்ட சுமார் 44 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். போட்டியில் கைப்பந்து, கால்பந்து, கூடைப்பந்து, டேபிள் டென்னிஸ் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளும், ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட தடகள போட்டிகளும் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். மண்டல அளவிலான குறு மைய விளையாட்டுப் போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்திய பள்ளி கைப்பற்றியது. இதனையடுத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் பரிசு கோப்பைகள் வழங்கும் விழா நேரு ஸ்டேடிய அரங்கில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற அனைவரையும் சிஎஸ்ஐ மெட்ரிக் பள்ளி முதல்வர் லதா டேவிட் வரவேற்றார். விழாவில் தலைமை விருந்தினராக தென்னிந்திய திருச்சபைகளின் கோவை மண்டல பேராயர் திமோதி ரவீந்தர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். இதில் பேராயர் அம்மா ஆனி ரவீந்தர் மற்றும் ஆயர் பாபி ஆல்பிரட் ஜோசப் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவருக்கும் அவரை சார்ந்திருக்கின்ற மற்ற அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும், டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் எல்லாருக்கும் மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டிலே பங்கு பெறுவது என்பது ஒரு இன்றியமையாத ஒரு காரியம். வெற்றி பெறுவது யாராக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட், பங்கு பெறுகின்ற ஒரு நல்ல அனுபவத்தை ஊக்குவிக்கின்ற இந்த விளையாட்டு துறை அனைவரும் எல்லாருமாக சேர்ந்து இந்த பந்தயங்களிலே, ஓட்ட பந்தயங்களிலே மிக சிறப்பாக இதை ஒழுங்கு செய்திருக்கின்ற லால்பேட்டை பேரூராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் 13 துறைகளை சார்ந்த அலுவலர்களிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். கடலூர் மாவட்டம் லால்பேட்டை பேரூராட்சி சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் வட்டாட்சியர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. முகாமிற்கு செயல் அலுவலர் தங்கவேல், பேரூராட்சி மன்ற தலைவர் பாரதி மகாரிஸ், துணைத் தலைவர் அன்வர் சாதாத், கல்விக்குழு தலைவர் சோழன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் லால்பேட்டை பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளில் முதல் கட்டமாக 1வது வார்டு பகுதி முதல் 8வது வார்டு பகுதி வரையிலான பொதுமக்கள் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை 13 துறைகளை சார்ந்த அலுவலர்களிடம் அளித்தனர். முகாமில் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் நஸ்ரீன் அலி, அட்சியா தேவி, ஸ்கைலாப், முகமது அனீஃபா, ஜாக்கீர் ஹுசேன், மதினா சுஹைப், ரலியா பேகம், பஹது, முகமது ஃபைசல், அப்துல் ரஷீத் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முகாம் முடிவில் பேரூராட்சி சுகாதார அலுவலர் பாபு நன்றி தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் செய்திகள் தொடரும். ஜெம் செய்திகள் தொடர்கின்றது. குடியாத்தம் கம்மவார் சேவா டிரஸ்ட் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கம்மவார் சேவா டிரஸ்ட் மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கமும் இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாமை குடியாத்தம் காட்பாடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடத்தியது. முகாமில் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். முகாமில் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஏற்படும் தூர பார்வை, கிட்ட பார்வை, கண்ணில் சதை வளர்ச்சி, தொடர் ஒற்றை தலைவலி, கண்புரை நீக்குதல் உள்ளிட்ட கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பரிசோதனை செய்து ஆலோசனைகளை மேற்கொண்டனர். முகாமில் கண் அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்ட 180 பேர் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முகாமில் கண் கண்ணாடி இலவசமாக வழங்கப்பட்டது. முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கம்மவார் சேவா டிரஸ்ட் சார்பில் காலை மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் ராஜேந்திரன், ஜெகநாதன், சுகுமார், பாலாஜி, ஜெயவேல், ஸ்ரீதர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முகாமில் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்தனர். கரூரில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு இயற்கை வேளாண் திருவிழாவில் விவசாயத்திற்கு ஆள் பற்றாக்குறையை போக்குகின்ற புதிய வகையிலான விவசாய கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் கரூர் இயற்கை விவசாயிகள் சங்கம், நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம், ஜெயராம்ஸ் கலை அறிவியல் கல்லூரி, கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஜேசிஐ கரூர் டைமண்ட் மற்றும் OI கரூர் ஆகியவை இணைந்து நடத்திய 2ஆம் ஆண்டு இயற்கை வேளாண் திருவிழா நடைபெற்றது.
விழாவில் 80 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் விவசாயிகள் நேரடியாக தாங்கள் தயாரித்த இயற்கை வேளாண் மதிப்பு கூட்டிய பொருட்களுடன் 30 அரங்குகளை அமைத்திருந்தனர். அரங்கில் விவசாயத்தில் ஆள் பற்றாக்குறையை போக்குகின்ற புதிய வகையிலான விவசாய கருவிகள், மண்புழு உரம் தயாரித்தலுக்கான பயிற்சி, நன்மை தரும் பூச்சி, தீமை தரும் பூச்சி குறித்த விளக்கம் மற்றும் இயற்கை உரம் தயாரித்தல், நெல் நாற்றாங்கால்களில் புதிய தொழில்நுட்பங்கள், புதிய கருவிகள் கொண்டு களைகளை அகற்றுவது, விவசாய பணிகளை எளிமையாக மேற்கொள்வதற்கு நவீன முறையில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்கள் மற்றும் கையால் இயக்கக்கூடிய கருவிகள், பாரம்பரிய விதை ரகங்கள் என ஏராளமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இயற்கை வேளாண் உற்பத்தியில் சிறந்து விளங்கும் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் தாங்கள் தயாரித்த உணவுப் பொருட்கள் மற்றும் விதைகளுடன் இன்று கண்காட்சியில் பங்கேற்றனர். விழாவில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு தரமான இயற்கையான பொருட்கள் தயாரிப்பது குறித்த விளக்க கையேடுகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வல்லுநர்களும் விவசாயிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவையில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பச்சைமுத்துவின் பிறந்தநாள் விழாவில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜா ராமச்சந்திரன் வெள்ளி நாணயங்களை வழங்கினார். கோவையில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரும் கல்வி வள்ளலுமான டாக்டர் பாரிவேந்தர் பச்சைமுத்துவின் பிறந்தநாள் விழா சில்வர் ஜூப்ளி வீதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு கட்சியின் கவுண்டம்பாளையம் மாவட்ட தலைவர் NKR ராஜா ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். தொண்டாமுத்தூர் மாவட்ட தலைவர் மணிமாறன், மாவட்ட பொருளாளர் வில்சன் பி தாமஸ், கோவை வடக்கு மாவட்ட தலைவர் சந்தானகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் இந்திய ஜனநாயக கட்சியின் கவுண்டம்பாளையம், தொண்டாமுத்தூர், கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் இன்று பிறந்த குழந்தைகளுக்கும் வெள்ளி நாணயங்களை வழங்கி டாக்டர் பாரிவேந்தர் பச்சைமுத்து பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும், அங்கன்வாடி பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட பரிசு பொருட்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜா ராமச்சந்திரன் அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்தார். சென்னை பூவிருந்தவள்ளியில் தமிழ்நாடு எரிபந்து சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான எரிபந்து சாம்பியன் போட்டி நடைபெற்றது. சென்னை பூவிருந்தவள்ளி அருகே தனியார் கல்லூரி மைதானத்தில் தமிழ்நாடு எரிபந்து சங்கம் சார்பில் சாம்பியன் டிராபி போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு எரிபந்து சங்க தலைவர் பாலவிநாயகம் தலைமையில் நடைபெற்ற போட்டியில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100 அணிகள் பங்கேற்றனர். ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர் என 5 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் அரசு பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். போட்டிகள் இரு பாலருக்கும் தனித்தனியாக நடைபெற்றது. இந்தியா கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி தமிழகம் வருகை புரிந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார். இந்தியாவில் துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற உள்ள நிலையில் தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் வாக்களிப்பு முடிந்தவுடன் அன்றைய தினமே முடிவுகளும் அறிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் பாஜக சார்பாக தமிழகத்தை சேர்ந்த CB ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதேபோன்று இந்தியா கூட்டணி சார்பாக ஆந்திராவை சேர்ந்த முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவையின் உறுப்பினர்களின் ஆதரவு திரட்டுவதற்காக சுதர்சன் ரெட்டி டெல்லியிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அவரை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா வில்சன், கலாநிதி வீராசாமி உட்பட ஏராளமான திமுக, காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் ஆதரவை திரட்டச் சென்றார். விழுப்புரம் அரசு கல்லூரியில் 1997ஆம் ஆண்டு முதல் 2000 ஆண்டில் படித்த அனைத்து துறை சார்ந்த முன்னாள் கல்லூரி மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரத்தில் செயல்பட்டு வரும் அரசு அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கடந்த 1997, 2000 ஆண்டில் கல்வி பயின்ற இயற்பியல், வேதியியல், வணிகவியல், தாவரவியல், கணிதவியல், பொருளியல் மற்றும் வரலாறு என அனைத்து துறை சார்ந்த மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு கல்லூரி மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் ஒன்று கூடி மகிழ்ந்தனர்.
நிகழ்ச்சியில் தங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களிடம் ஆசிர்வாதம் பெற்ற மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளையும் வழங்கினர். மேலும் கல்லூரி படிக்கும் காலத்தில் சக மாணவர்களுடனும் ஆசிரியருடனும் ஏற்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்களை மாணவர்கள் நினைவு கூர்ந்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து வேதியியல் மற்றும் இயற்பியல் துறை சார்ந்த முன்னாள் மாணவர்கள் கல்லூரியின் அறிவியல் ஆய்வகத்திற்கு தேவையான ரூபாய் 50,000 மதிப்பிலான ஆய்வக சாதன பொருட்களை வழங்கினர். இறுதியாக அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சொந்த வாகனங்களை அரசு பணிகளுக்கு வாடகைக்கு விடும் அரசு அதிகாரிகள் மீது ஆதாரத்துடன் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து மாவட்ட ஆட்சியரகம் முன்பு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். மயிலாடுதுறை அடுத்த பல்லவராயன்பேட்டையில் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் நீட் தேர்வில் தேர்ச்சியடைந்து மருத்துவ படிப்பை துவங்க உள்ள சங்க செயலாளர் ராமச்சந்திரன் என்பவரின் மகள் கனிமொழிக்கு அனைத்து ஓட்டுநர்களும் சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து சங்கத்தின் மாநில பொருளாளர் பாலமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் அதிகாரிகள் தங்களது சொந்த வாகனங்களை அரசு பணிகளுக்கு வாடகை வாகனங்களாக பயன்படுத்தி வருகின்றனர் எனவும் அதற்கான வாடகை தொகையை அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு அரசாங்கத்திற்கு வரி மற்றும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகின்றனர் என்றும் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் இதனை கண்டித்து செப்டம்பர் மாதம் உரிமம் பெற்ற தங்களது வாகனங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முடிவெடுத்துள்ளோம் என்றும் சங்கத்தின் மாநில செயலாளர் பாலமுருகன் தெரிவித்தார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பத்மாவிற்கு உரிய முறையில் செவிலியர்கள் சிகிச்சை அளிக்காததால் குழந்தை இறந்துவிட்டதாக பத்மாவின் கணவர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் குச்சிக்காடு பகுதியைச் சேர்ந்த குட்டி ராஜாவிற்கும் பத்மா என்பவருக்கும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. குட்டி ராஜா திருச்செந்தூர் பகுதியில் டீக்கடை வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு பத்மா கர்ப்பமடைந்தார். இதனைத் தொடர்ந்து ஆத்தூர் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடர் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் பத்மாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து கணவர் குட்டிராஜா மற்றும் உறவினர்கள் பத்மாவை ஆறுமுகநேரி பகுதியில் உள்ள சுந்தரம் நல்லதம்பி மகப்பேறு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு பத்மாவிற்கு 7 மாதத்திலேயே பிரசவ வலி ஏற்பட்டதால் சிகிச்சை அளிக்க முடியாத நிலையில் பத்மாவை ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்பி வைத்தனர். மகப்பேறு பிரிவில் சேர்க்கப்பட்ட பத்மாவிற்கு குறைந்த மாதத்தில் ஆண் குழந்தை பிறந்ததால் செவிலியர்கள் குழந்தையை தாயிடம் காண்பித்துவிட்டு இன்குபேட்டரில் வைத்தனர். இதனிடையே குழந்தை இறந்து விட்டதாக கூறி பத்மாவின் கணவர் குட்டிராஜாவிடம் குழந்தையை ஒப்படைத்தனர். இறந்த குழந்தையை பெற்று சென்ற குட்டிராஜா அடக்கம் செய்தார். இதனை அடுத்து சிகிச்சையில் இருந்த தனது மனைவி பத்மாவிற்கு குழந்தை இறந்ததை கணவர் குட்டிராஜா தெரிவித்தார். அதன் பின்னர் செவிலியர்களின் கவனக்குறைவால் தனது ஆண் குழந்தை இறந்துவிட்டது எனவும் செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குட்டிராஜா தென்பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தி லெஜண்ட் திரைப்பட நடிகர் சரவணனின் ரசிகர் நற்பணி மன்றத்தில் ஆலோசனை கூட்டம் கோவையில் நடைபெற்றது. கோவையில் பிரபல தொழிலதிபரான சரவணன் என்பவர் தனது சொந்த தயாரிப்பில் உருவான தி லெஜண்ட் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். எல்லா துறைகளிலும் தன்னால் சாதிக்க முடியும் என நடிகராக அவதாரம் எடுத்த லெஜண்ட் சரவணனின் தன்னம்பிக்கையை கண்ட ஏராளமானோர் அவரது ரசிகர்களாகியுள்ளனர். இந்நிலையில் கோவையில் அவரது ரசிகர்கள் சார்பில் லெஜண்ட் சரவணன் ரசிகர் மன்ற அலுவலகம் துவங்க உள்ள நிலையில் இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. லெஜண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தின் மாநில தலைவர் முத்துதுரை தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட ரசிகர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ரசிகர் நற்பணி மன்ற புதிய அலுவலகம் அமைப்பது, சரவணனின் புதிய படத்தின் வெளியீட்டினை விழாவாக கொண்டாடுவது மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் கௌரவ அழைப்பாளராக கோவை மாவட்ட நடிகர் சங்க தலைவர் சாகுல் மற்றும் லெஜண்ட் சரவணன் ரசிகர் மன்ற இளைஞரணி மாநில செயலாளர் டேனியல் ராஜ், சினிமா துறை தலைவர் ஜெயக்குமார், குட்டிராஜ், துணைத் தலைவர் குணா, கோவை மாவட்ட தலைவர் யாக்கூப், செயலாளர் கார்த்திக் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மண்டலாபிஷேக நிறைவு விழாவில் 1008 கலசாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது. மேலும் புராதன காலத்தில் பகீரதன் என்ற அரசன் வல்லக்கோட்டைக்கு வந்து சுக்கிரவாரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு இழந்த ராஜ்யத்தை பெற்றான் என்பதும், இந்திரன் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை பூஜித்து இந்திராணியை மணந்தான் என்பதும் வரலாறு தெரிவிக்கின்றது. இப்படி சிறப்பு பெற்ற வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பொதுமக்கள் 6 வாரங்கள் சென்று வழிபட்டால் இழந்த செல்வங்கள், பதவிகள், சொந்த வீடு, மனை ஆகியன கிடைப்பதாகவும், 6 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமனை வழிபாடு செய்தால் விரைவில் திருமணம் கைகூடும் எனவும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கோவில் ரூபாய் 1,50,00,000 மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த ஜூன் 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை அடுத்து காலை மாலை 2 வேளைகளிலும் மண்டல அபிஷேக பூஜைகள் நடைபெற்று வந்தன. இதனை அடுத்து மண்டலாபிஷேகத்தின் நிறைவு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திருக்கோவில் முழுதும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் மூலவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு 1008 கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பிரகாரத்தில் உள்ள அனைத்து மூர்த்திகளுக்கும் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. மண்டலாபிஷேக நிறைவு விழாவில் மூலவரும் உற்சவரும் சிறப்பு மலர் அலங்கார சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மண்டல பூஜை நிறைவு ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறையின் காஞ்சிபுரம் இணை ஆணையர் சி. குமாரதுரை, உதவி ஆணையர் ஆர். கார்த்திகேயன் ஆகியோர் அறிவுரையின்படி திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார், அறங்காவலர் குழு தலைவர் செந்தில் தேவராஜ், அறங்காவலர்கள் விஜயகுமார், கலைசெல்வி கோபால், மோகனகிருஷ்ணன், செல்வகுமரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல், கதம்ப சாதம், மோர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆகியவை வழங்கப்பட்டது. விழாவில் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் வல்லக்கோட்டை முருகப்பெருமானை வழிபட்டனர். வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற மண்டலாபிஷேக விழாவில் எச்சூர் தொழிலதிபர் விக்னேஷ் கலந்து கொண்டு 2000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து 48வது நாளான ஞாயிற்றுக்கிழமையில் மண்டலாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் விரதம் இருந்த ஏராளமான பக்தர்கள் வல்லக்கோட்டை முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். விழாவில் வல்லக்கோட்டை கோவில் செயல் அலுவலர் செந்தில்குமார் பங்கேற்று பக்தர்களுக்கு குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, கழிப்பிடம் வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் சிறப்பாக செய்திருந்தார். அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் எச்சூர் தொழிலதிபர் விக்னேஷ் கலந்து கொண்டு 2000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அன்னதானம் வழங்கிய தொழிலதிபர் விக்னேஷிற்கு பொதுமக்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். குஜராத்தில் ரூபாய் 5,477 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பீகாரில் வாக்குகளை திருட அனுமதிக்க மாட்டோம். பூர்ணியா மாவட்டத்தில் இருசக்கர பேரணியில் ஈடுபட்ட நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். மக்களாட்சியை காக்க சுதர்சன் ரெட்டி வெற்றி பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். மாநில உரிமைக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து போராடி வருகிறார். துணை ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு வாய்ப்பளித்தால் அரசமைப்பை காக்க முழு மூச்சோடு போராடுவேன் என வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி உறுதி. கட்சி ஆரம்பித்து விட்டோம் என்பதற்காக முதலமைச்சரை வசைபாடுவதா? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி. ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைக்க வழங்கிய அனுமதியை திரும்ப பெற வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். பஞ்சாப் மாநிலம் மண்டேலா பகுதியில் லாரி மீது டேங்கர் லாரி மோதிய கோர விபத்து. விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 21 பேர் படுகாயமடைந்தனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.